ஹலோ ஹாய் வெல்கம் டு கோகிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான புளிப்பு முறுக்கு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது என்னோடய ஃப்ரெண்ட் ஐஷுவோட ரெசிபி. அவங்க தீபாவளி இந்த முறுக்கு தான் செய்வாங்க. நான் உளுந்து முறுக்கு செய்வேன். அவங்க இந்த புளிப்பு முறுக்கு அவங்களோட ஸ்டைலில் அது செய்யக்கூடியது. ஸோ அவங்கள்ட்ட ரெசிபி வாங்கி அந்த ரெசிபி தான் இப்போ நான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப யூனிக்காகவும் இருக்கும் இதோட டேஸ்ட்டு. ஆனால் எடுத்தெடுப்புலேயே வராது. ஒரு 2-3 டைம் ட்ரை பண்ணால் தான் இது பர்ஃபெக்டாக வரும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம். அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க மாவு பிசைகிறதுக்கு. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நான் இப்போ சின்ன டம்ளரால் 2 டம்ளர் அளவு பச்சரிசி மாவு, நம்ம ரெகுலராக வீட்டில் அரைச்சி வச்சுப்போம் இல்லையா இடியாப்ப மாவு, அந்த மாவில் 2 டம்ளர் பச்சரிசி மாவு, 1 டம்ளர் மைதா, இதுதான் ரேஷியோ. ஃபஸ்ட்டு இதை நம்ம அளந்து சேர்த்துக்கலாம். இப்போ நான் அரிசி மாவு சேர்த்துட்டேன். அடுத்து மைதா மாவு. இப்போது மைதா மாவும் சேர்த்தாச்சு. இப்போ அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா ஒரு 4-5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். காரம் இதுக்கு நல்லா தூக்கலாக இருக்கணும். அதுக்கப்புறம் நல்லா புளிச்ச தயிர், இது ரெண்டுத்தையும் சேர்த்து இப்போ நம்ம நல்லா மிக்சியில் நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். அந்த திப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ நான் அதனால் நல்லா அரைச்சிட்டு இந்த மாதிரி வடிகட்டி அதில் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா பச்சை மிளகாய் சரியாக அரையிலைன்னா நமக்கு முறுக்கு புழியும் பொழுது சரியாக வராது. இப்போ நான் அடுத்து லெமனையும் இதோடய சேர்த்து புழிஞ்சிக்கிட்டேன். இப்போ நான் 1 லெமன் அளவு சேர்த்துக்கிட்டேன். புளிப்பு தயிர் நல்ல புளிப்பாக இருந்தால் ஓகே. புளிப்பு இல்லைன்னா நம்ம லெமனும் இது கூட சேர்க்கும் பொழுது அந்த புளிப்போட டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ உப்பு, புளிப்பு, காரம், இது 3மே நல்ல மாவோடு பிசைஞ்சிட்டு பார்க்கும் பொழுது நல்லா தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் நம்ம எண்ணெயில் போடும் பொழுது இந்த டேஸ்ட் நம்ம கரெக்டாக வரும். இப்போ நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அடுத்து சால்ட் பட்டர் தான் நான் ஆட் பண்ணுறேன். அதனால தான் உப்பு கொஞ்சம் பார்த்து இதுவாக சேர்த்துக்கிட்டேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு தண்ணி தேவைன்னா லைட்டாக தண்ணி தெளித்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள் மாவு. இப்போ நம்ம மாவை நல்லா முறுக்கு புழிகிற உரையில் போட்டுட்டு நம்ம அப்படியே எண்ணெயில் புழிஞ்சிக்க வேண்டியதான். இப்போ நான் மாவு சேர்த்துட்டேன். இப்போ இதை மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸில் புழிஞ்சிட்டு எண்ணெயில் போட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் நான் மாவு இதில் புழிஞ்சு விட்டுக்கிட்டேன். எண்ணெயும் நல்லா சூடுபடுத்திட்டேன். ஸோ சைடில் எண்ணெய் நல்லா சுட வச்சுட்டு இங்கே மாவு பிசைஞ்சிட்டு இருந்துட்டேன். இப்போ ஒரு சின்னதாக குட்டியாக நம்ம எண்ணெய் சூடாயிட்டான்றதை செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு நம்ம முறுக்கையும் அதில் போட்டுக்கலாம். நல்லா மேலே எழும்பி வருது பாருங்கள். ஸோ இப்போ நம்ம முறுக்கை போட்டுடலாம். முறுக்கு இப்போ பாருங்கள் நல்லா வெந்துட்டுருக்குது. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ஹையில் வச்சோம்னா இது டக்குன்னு கருகிடும், உள்ளே வேகாது. அதனால் நம்ம நல்லா மீடியம்லேயே வச்சு இதை நல்லா வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும். இந்த டேஸ்ட்டு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே யாருமே செய்ய மாட்டாங்க, இவங்க மட்டும்தான் இந்த முறுக்கு செய்வாங்க. சாப்பிட்றதுக்கு நல்லா டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும். முறுக்கு இப்போது நல்லா வெந்துடுச்சு. நம்ம பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ சூப்பராக நம்மளோட புளிப்பு முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்ல புளிப்பாக காரமாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வழக்கமாக சாப்பிட்றத விட இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு கட்டாயமாக சொல்லுங்கள். தேங்க்யூ.